كورت وإذا النجوم انكدرت وإذا الجبال سيرت وإذا العشار عطلت وإذا الوحوش حشرت وإذا البحار سجرت وإذا النفوس زوجت وإذا الموءودة سئلت بأي ذنب قتلت சின்ன மீம் ஒன்று மேல பாருங்க அந்த நூனை மீமா மாத்தி ஓதும் بأي ذنب قتلت وإذا الصحف نشرت وإذا السماء كشطت وإذا الجحيم سعرت وإذا الجنة أزلفت علمت نفس ما أحضرت இந்த சூராவுடைய பெயர் சூரத்து தக்வீர். இதுவும் மக்காவில் இறக்கப்பட்ட சூரா, மக்கி சூரா, 29 ஆயத்துகளை கொண்ட சூரா. இந்த சூராவுக்கு சூரத்து தக்வீர் என்று பெயர் வந்த காரணம், இத ஷம்சு கூவிரத், கூவிரத் என்ற சொல் இருப்பதால தான் இந்த சூராவுக்கு சூரத்து தக்வீர் என்ற பெயர் வந்தது. அந்த கூவிரத் என்ற சொல்லிலிருந்து வந்ததுதான் தக்வீர். இந்த சூறாவில், இந்த சூறாவுடைய உள்ளடக்கம் என்ன இருக்கு? இந்த சூறாவுக்குள் முதலாவது ஆயத்திலிருந்து 14வது ஆயத்து வரைக்கும் இப்போ ஓதினமே. இவ்வளோ ஆயத்திலையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலக முடிவுடைய 12 அடையாளங்கள் அல்லாஹ் சொல்றார். 6 அடையாளம் உலகம் அழிவதற்கு முன்னால நடக்கும், 6 அடையாளம் உலகம் அழிந்ததற்கு பிறகு நடக்கும். அந்த 12 அடையாளத்தையும் அல்லாஹ் முதல் ஆயத்திலிருந்து 14ஆம் ஆயத்து வரைக்கும் அல்லாஹ் சொல்றார். இரண்டாவது தலையங்கமாக 15வது ஆயத்திலிருந்து 25வது ஆயத்து வரைக்கும் அல்லாஹ் 4 விடயங்கள் மீது சத்தியம் செய்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய 5 வகையான தன்மைகளை அல்லாஹ் சொல்றார். இந்த குர்ஆன் இறக்கிய ஜிப்ரீல் சாதாரணமான ஒருவர் அல்ல. கடைசியாக அல்லாஹ் இந்த குர்ஆனுடைய சிறப்பை சொல்லி இந்த சூறாவை அல்லாஹ் முடிக்கின்றார். 3 தலையங்களை கொண்ட சூறா தான் இந்த சூறா. இந்த சூறாவுடைய சிறப்பு இமாம் அஹ்மத், திர்மிதி, ஹாக்கிம், அப்துல்லாஹ் பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு மூலமாக அறிவிக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் ஸர்ரஹு أن ينظر إلى يوم القيامة كأنه رأي عين. கியாமத்துடைய நாள கண்ணுக்கு முன்னால யாராவது பார்க்க விரும்பினா இந்த சூறாவை ஓதட்டும். இந்த சூறாவை விளங்கி ஓதினீங்கன்னா கண்ணுக்கு முன்னால கியாமத் வந்த மாதிரி இருக்கு. குர்ஆன்ல இப்படி 3 சூறாக்கள் இருக்குது. 2 சூறா நாங்க படிச்சிட்டோம். இது ஸமாஉன் ஃபதரத், இது ஸமாஉன் ஷக்கத். இது 2ம் படிச்சிட்டோம்.
இன்னைக்கு படிக்க போறோம் 3வது சூரா. இத ஷம்சு கூவிரத், கண்ணுக்கு முன்னால கியாமத். அல்லாஹ் என்ன சொல்றான்னு பாருங்க. முதல் சொல் கருத்தை பாருங்க. இத ஷம்சு கூவிரத், இத ஷம்சு கூவிரத். சூரியன், ஷம்ஸ் என்ன? சூரியன். கூவிரத், கூவிரத் என்றால் சூரியன் ஒளி இல்லாமல் போக்கப்படும். சூரியன் ஒளி இல்லாமல் அப்படியே சூட்டப்படும். وَإِذَا النُّجُومُ انْكَدَرَتْ. நுஜூம், நஜ்முன் என்ற சொல்லுடைய பன்மைதான் நுஜூம். நஜ்முன், நுஜூம் என்றால் நட்சத்திரங்கள். ஏற்கனவே கௌகப், கௌகப் என்றால் நட்சத்திரம். கௌகபுடைய பன்மை கவாகிப். நுஜூம், கவாகிப் ரெண்டும் ஒரே சொல், நட்சத்திரங்கள். இன்கதரத், இன்கதரத், நட்சத்திரங்கள் எல்லாம் உதிர்ந்து விடும், அப்படியே உளுந்துரும் எல்லா நட்சத்திரம். இன்கதரத் என்றால் உளுந்துரும். வஇதல் ஜிபாலு, ஜிபால், ஜபலுன் என்ற சொல்லுடைய பன்மைதான் ஜிபால். மலைகள் எல்லாம் சுயிரத், சுயிரத் என்றால் இருந்த இடத்தை விட்டு நகர்த்தப்படும். சுயிரத், மலை ஒன்றுமே நீங்க பார்க்க மாட்டீங்க கடைசி நாள். அடுத்தது வஇதல் இஷாரு, இஷார். இஷார் என்றால் அந்த காலத்திலே 10 மாத குட்டியை சுமந்த ஒட்டகத்துக்கு சொல்றது இஷார். 10 மாத குட்டியை சுமந்த ஒட்டகம் அந்த காலத்துடைய மிக பெருமதியான சாமான். இஷார். உத்திலத், உத்திலத் என்றால் உத்லா, உத்லா லீவ், விடுமுறைக்கு அரபுல சொல்ற உத்லா. உத்திலத் அதாவது கணக்கெடுக்கப்படாமல் விடுபட்டு விடும். சொல் கருத்து இது. தஃசீர்ல நாங்க மத்தத பார்ப்போம். வஇதல் வுஹூஷு, வுஹூஷ், வுஹூஷ் என்றால் காட்டு மிருகங்கள், மலைகள்ல காடுகள்ல வாழக்கூடிய மிருகங்கள். வுஹூஷ் என்றால் ஹுஷிரத், ஹுஷிரத் என்றால் ஒன்று சேர்க்கப்படும், எழுப்பாட்டப்படும். ஹுஷிரத். வஇதல் பிஹாரு, பிஹார், பஹ்ருன் என்ற சொல்லுடைய பன்மைதான் பிஹார். பஹ்ருன் என்றால் கடல், பிஹார் கடல்கள். சுஜ்ஜிரத், ஏற்கனவே வந்தது ஃபுஜ்ஜிரத், இங்க சுஜ்ஜிரத் அப்படின்னா கடல் அப்படியே எரிக்கப்படும், கடல் அப்படியே எரிக்கப்படும். சுஜ்ஜிரத். வஇதன் நுஃபூசு, நுஃபூஸ் என்றால் நஃப்சுடைய பன்மைதான் நுஃபூஸ், உயிர்கள், உயிர்கள். ஜுவிஜத், ஜுவிஜத், ஜௌஜ், ஜௌஜா என்றா கணவன் மனைவி. ஜௌஜ், ஜௌஜா என்றா கணவன் மனைவி. இந்த இடத்துல ஜுவிஜத் என்றால் இணைக்கப்படும், உயிர்கள் இணைக்கப்படும். ஜுவிஜத். வஇதல் மௌஊதத்து, மௌஊதா, மௌஊதா என்றால் உயிரோடு புதைக்கப்பட்ட பெண் பிள்ளைகள். மௌஊதா. சுயிலத் அதனிடம் கேட்கப்படும். சுயிலத் கேட்கப்படும். என்ன கேட்கப்படும்? பிஐயி தம்பின் குதிலத், தம் என்ற பாவம், குதிலத் கொல்லப்பட்டாய், என்ன குற்றத்திற்காக நீ கொல்லப்பட்டாய் என்று பிள்ளையிடம் கேட்கப்படும். وَإِذَا الصُّحُفُ نُشِرَتْ, சுஹுஃப் என்றால் சஹீஃபத்துடைய பன்மைதான் சுஹுஃப், ஏடுகள். நுஷிரத் விரிக்கப்படும், ஏடுகள் எல்லாம் விரிக்கப்படும். وَإِذَا السَّمَاءُ كُشِطَتْ, சமாண்டா தெரியும் என்ன? சமாண்டா வானம். குஷிதத், குஷிதத் கலற்ற, கூரையை கலற்ற, பள்ளியில கூரையை கலற்றது சொன்னா குஷிதத். அப்படியே வானத்தை அப்படியே கலத்தி எடுத்துருவான் அல்லாஹ். வானம் கலட்டப்படும். குஷிதத். வஇதல் ஜஹீமு சுஇரத், ஜஹீம் 7 நரகத்துடைய பெயர்கள் ஒரு பெயர் தான் ஜஹீம். லதரவுன்னல் ஜஹீம் ثم لترونها عين
யகீன். ஜஹீம் என்ற நரகம் சுஇரத் மூட்டப்படும். சுஇரத் என்றா அப்பதான் மூட்டப்படும். வஇதல் ஜன்னத்து ஜன்னண்டா சுவர்க்கம் உஸ்லிஃபத் நெருக்கமாக்கப்படும், அலங்கரிக்கப்படும். அலிமத் அப்பொழுதுதான் அறிந்து கொள்ளும். நஃப்சுன் ஒவ்வொரு ஆத்மாவும் மா அஹ்தரத் என்ன நன்மையா கெடுதிய முற்படுத்தியதை அப்பொழுதுதான் அறிந்து கொள்ளும். இதை சொல் கருத்து தஃப்சீரை பார்ப்போம் வாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூரத்து தக்வீர்ல கியாமத்தை படம் பிடிச்சு அல்லாஹ் சொல்றார். ஹஸரத் உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அந்த காலத்துல தஃப்சீருடைய மேதை, குர்ஆனுடைய மேதை உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு இவங்க சொல்றாங்க, கியாமத் நடக்க முந்தி 6 அடையாளம் நடக்கும். கியாமத் நடக்க முந்தி 6 அடையாளம் நடக்கும். கியாமத் நடந்ததற்கு பிறகு 6 அடையாளம் நடக்கும். மொத்தம் அல்லாஹ் இந்த சூறாவிலே 12 அடையாளங்களை சொல்கிறார். எத்தனை அடையாளம் பேசணும்? நாங்க விளங்குதா? மக்கள்கிட்ட போய் இதை கதைக்கும், பேசணும். ஒவ்வொருத்தரும் தாயியாக மாறும். ஒரு ஆணுடைய தாய். இன்னைக்கு அரசியல் பேச போல குர்ஆன் பேசும், அது இது பேச போல குர்ஆன் பேசும். பள்ளி ரெஸ்டி போர்ட் மீட்டிங் நடக்குதா, குர்ஆன் பேசுறாக்கள் இருக்கும் மீட்டிங்ல. குர்ஆன் பேசாத ஒருவன் ஒரு மீட்டிங்ல இருந்தா அவ்வளவு கூட தெரியாது. குர்ஆன் தெரியாத ஒரு மீட்டிங் வச்சா நடக்கும். அதால ஒவ்வொரு சபைகள்லையும் குர்ஆன் பேசப்படும். நீங்க பாருங்க, அரசியல் மீட்டிங்ல முதலா ஸ்பீச் தொடங்குமா குர்ஆன் ஓதுறையா? யாராவது ஒரு ஆலிம்ஷா ஆபீஸ் என்ன செய்வார்? முதல்ல என்ன செய்வாங்க? குர்ஆன் தான் ஓதுற. இது நல்ல ஒரு பழக்கம். என்ன கெட்ட பழக்கம் இருந்தாலும் எவ்வளவு பெரிய மியூசிக்கல் ஷோ தொடங்க முந்தியும் குர்ஆன் ஓதுற. ஆனா முந்திய காலத்துல எப்படின்னா அந்த குர்ஆன ஓதி விளக்கத்தையும் செலுத்து, அதோட எல்லாம் பறந்து. உதாரணமா ஒரு அரசியல் மீட்டிங் எழும்பி இந்த சூரத்து தக்வீர ஓதினா என்ன நடக்கும்? சூரத்து தக்வீர ஓதி விளக்கத்தையும் சொன்னா என்ன நடக்கும்? அதோட முடிச்சு, மீட்டிங் முடிச்சு. ஏன்? சிந்தனை மாறிடும் மக்களுடைய. ஒவ்வொருத்தரும் சகோதரர்களே குர்ஆன பேசுறவங்களா மாறும். அல்லாஹ் என்ன சொல்றான்? உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, 12 அடையாளம். கியாமத் நடக்க முந்தி 6 அடையாளம். பாருங்க, 6ம் ஒன்றும் நடக்க இல்லை. இன்ஷா அல்லாஹ் எதிர்காலத்துல நடக்கும். தமிழர்கள்ட்ட சொல்லுங்க, பௌத்தர்கள்ட்ட சொல்லுங்க, இப்படி எல்லாம் என்னோட குர்ஆன்ல வந்திருக்குது, உங்களோட வேதங்கள்ல புத்தகங்கள் இருக்குதா கேளு. அவங்க பார்த்துட்டு வந்து சொல்லுவாங்க. இருந்தா சொல்லுவாங்க, இல்லைண்டா இல்லைன்றுவாங்க. இஸ்லாம் தான் உண்மைன்னு ஏற்றுக்கொள்ளுவாங்க. இல்லாச்சு இதுல முதல் அடையாளம் என்ன? இத ஷம்சு கூவிரத். இத ஷம்சு கூவிரத். அரபுடைய போங்குல முதல் ஸ்பியல் வரணும், அது பிறகுதான் மத்தது வரும். ஆனா இந்த இடத்துல ஷம்ஸ கொண்டு அல்லாஹ் சூறாவை ஆரம்பிச்சிருக்கிறார். பெயர் சொல்ல கொண்டு சூறாவை ஆரம்பிச்சிட்டார். இத சூரியன் என்ன நடக்க போகுது? கூவிரத். இவ்வளவு பெரிய சூரியன் வெளிச்சம் இல்லாம போய் மேற்கில உதிக்கிறது எல்லாம் வேற. ஏன்? உலகத்துல சூரியனை வணங்குறதுக்கு சமூகம் இருக்கிறார். சூரியனை வணங்குறத கண்டிருப்பீங்க. குட்டுவாங்க, சூரியன் உதிக்க போல தலையில குட்டுவாங்க. தலையில குட்டிட்டு சூரியனுக்கு சுஜூத் செய்வாங்க. சூரியன் மறைய போல தலையில குட்டுவாங்க, குட்டிட்டு சூரியனுக்கு சுஜூத் செய்வாங்க. ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நினைச்சாங்க சூரியன் தான் கடவுள் என்று. மறைஞ்சதோட சொன்னாங்க இது கடவுளாக முடியாது. அல்லாஹ் சொல்றான், இவ்வளவு பெரிய சூரியன் வெளிச்சம் இல்லாம போகும். எப்படி இருக்கு? அதுவும் பகல் நேரம் தான் நடக்குமா வெளிச்சம். உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு சொல்றாங்க, மார்க்கெட்ல வியாபாரி, கடல்ல மீன் பிடிக்கிறவன், ஸ்கூல்ல மாஸ்டர், பிள்ளைகள்லாம் ஸ்கூலுக்குள்ள எல்லாம் பள்ளிகளுக்கு ஜும்மா நேரம் நடக்கிறது இல்லை. இது
அப்பா எல்லாரும் முடிஞ்சு இது நாசு பைன நாசு பி அஸ்வாகிஹிம், மக்கள் எல்லாம் அவங்கட சோல் வேலையில இருப்பாங்க. வயல்ல உள்ளவன் வயல்ல, பேங்க்ல உள்ளவன் பேங்க்ல, இப்படியே இருக்க போல இது ஷம்ஸ், உடனே சூரியனுடைய வெளிச்சம் இல்லாம திடீரென்று தான் நடக்கும். இது முதல் அடையாளம். இத ஷம்சு குவிரத், முதல் சூரிய வெளிச்சம் இல்லாம போனதோட ரெண்டாவது நடக்கும் என்றா முழு நட்சத்திரமும் பூமியை நோக்கி விழத்தொடரும். ராவை பாருங்க, எத்தனை நட்சத்திரம் இருக்கிறது வானத்துல, லட்சக்கணக்கான நட்சத்திரம். அல்லாஹ் அந்த இடத்துல குறிப்பிட்டு சொல்ல இல்ல எத்தனை நட்சத்திரம் என்று. முழு நட்சத்திரங்களும் உதிரத்தொடரும் பூமிக்கு மேல். பூமி எனக்கு ஆகும். ரெண்டாவது முடிஞ்சா மூணாவது நடக்கிறதான் பயங்கரம். முதலா என்ன நடக்கும்? மழை இருந்த இடத்தை விட்டு நகரத்தோடும். இருந்த இடத்தை விட்டு மழை நகரும். அல்லாஹ் சொல்றான், மேகம் ஓடுறது வருது எங்களுக்கு. மேகம் அப்படியே போற மாதிரி மழை போகும். அப்படியே போன மழை என்ன செய்யும்? சொல்றான் அல்லாஹ், தவுடு கொடியாக தூசி தூசியாக மாறி. அல் காரியால படிச்சோம். அல் காரிஆ மல் காரிஆ வமா அத்ராக மல் காரிஆ يوم يكون الناس كالفراش المبثوث وتكون الجبال كالعهن المنفوش. மலைகள் எல்லாம் தவுடு பொடியாக மாறும். சும்மா ஒரு கற்பனைக்கு எடுங்க. ராவைக்கு தூங்க போல ஒரு அரை மணித்தியாரம் இன்றைக்கு டைம் ஒன்று செலவழி. 10 மணிலிருந்து 10:30 வரைக்கும் இந்த ஷோவை கண்புல எடுங்க. இது பொய்யான ஷோவா உண்மையான ஷோவா சொல்லுங்க. பொய்யான ஷோன்னா எத்தனை பொய் ஷோ எல்லாம் கற்பனை பண்றோம் நாங்க. இது நடக்க போகுது. அப்படி சும்மா யோசிங்க. நாளைக்கு சூரியன் அப்படியே மறைய போகுது, பகல் நேரம் அப்படியே நட்சத்திரம் எல்லாம் விழப்போகுது, மலையெல்லாம் கண்டில உள்ள நோரலியால் இருக்கிற முழு மலையும் தவுடுபடியா போகும். மூணாவது நிலம். நாலாவது அல்லாஹ் சொல்றான், இந்த நேரம் மக்காவாசியருக்கு பெருமதி ஒட்டகம். அல்லாஹ் அந்த இடத்துல ஒட்டகத்தை மட்டும் சொல்ல இல்லை, எதெல்லாம் எங்களுக்கு பெருமதியாக தோன்றுகிறதோ அந்த ஒன்றை நாங்க கணக்கெடுக்க மாட்டோம். அதுதான் இந்த இடத்துல கருத்து. இந்த இடத்துல 10 மாத குட்டிய சுமந்த ஒட்டகம் கணக்கெடுக்கப்படாது. அது மக்கால, அந்த காலத்து மக்களுக்கு. எங்களுக்கு எங்கட கார், எங்கட கடை, எங்கட காசு, எங்கட தங்கம், எங்கட காணி, பூமி ஒன்றுமே நாங்க கணக்கெடுக்க மாட்டோம். இது எந்த கணக்கெடுக்க? சூரியனே ஒளிச்சம் இல்லை, நட்சத்திரம் உளுந்துட்டு மலைகள் எல்லாம் நகர்ந்துட்டு இதை பார்க்க வாய்ப்ப நேரம். சுனாமி அடிச்சிச்சு, யார் சொத்த பார்த்த? யார் தங்கத்தை பார்த்த? யாராவது போனையா கபட்டில் தங்கத்தை எடுத்து ஓடுவோம் என்று? அதாவது பாட்டுல ஓடுற உயிரை பாதுகாக்கும். நாலாவது அடையாளம் தான் எல்லாமே கணக்கெடுக்கப்படாது. எதெல்லாம் பெருமதி என்றோமோ, எதுக்காக நானா தம்பி சண்டை உடிச்சோமோ, எதுக்காக தற்கொலை செஞ்சோமோ, எதுக்காக என்ன வேலை பார்த்தோமோ முழுதும் கணக்கில். நாலாவது அடையாளம். அஞ்சாவது அடையாளம் காட்டுல உள்ள மிருகங்கள் இருக்குதே, இத கூட அல்லாஹ் ஒன்று சேர்ப்பார். அப்ப என்ன அர்த்தம்? காட்டுல உள்ள முயலையும்
காட்டுல இருக்கிற யானையும் காட்டுல இருக்கக்கூடிய மான ஒன்று சேர்ப்பானண்டா என்னையும் ஒன்னையும் அல்லாஹ் உற்றுவானா. இதுதான் இந்த ஆயத்துடைய கருத்து. காட்டுல இருக்கக்கூடிய எலி, காட்டுல இருக்கக்கூடிய பூனை இதை எழுப்புவானண்டா என்ன சும்மா உற்றுவானா, உங்களை சும்மா உற்றுவானா. சகோதரர்களே, கடைசி அடையாளம் தான் இந்த ஊர்ல இருக்கிற எங்களுக்கு மிச்சம் தேவையானது கடல் பத்தும். கடல் பத்தும் சொல்றாங்க. கடலுக்கு நெருப்பு இருக்குதாம், கடலுக்கு கீழே எரிமலைகள் இருக்குதாம். என்ன சொன்னாலும் பரவாயில்லை. 3 குர்ஆனுடைய ஆயத்து இருக்குது. ஒன்று வஇதல் பிஹாரு சுஜ்ஜிரத், ஏற்கனவே வந்துச்சு வஇதல் பிஹாரு ஃபுஜ்ஜிரத். சூரத்து தூர் அல்லாஹ் சொல்றான் வத்தூர் வகிதாபின் மஸ்தூர் ஃபீ ரக்இம் மன்ஷூர் والبيت المعمور والسقف المرفوع والبحر المسجور. அல்லாஹ் மூட்டி விட்டுருவான் கடலை பத்துறது. கடலை நிந்தோரு கடல், நிந்தோருக்கு இந்த கடல் என்ன குறிப்பா இருக்குதா? வல் பிஹார், வல் பிஹார். உலகத்தில 70 சொச்சமான பகுதி தரையா கடலா? முழு கடலும் பத்தினா எடுத்துக்கா. கொஞ்சம் கற்பனை பண்ணு. சூரியன் வெளிச்சம் இல்லாம ஆயிடுச்சு, நட்சத்திரம் எல்லாம் உளுந்துட்டு, மூணாவது என்ன நடந்துச்சு? மழையெல்லாம் இருந்த இடத்தை விட்டு நகர்ந்துட்டு, நாலாவது ஒன்றும் கணக்கெடுக்கப்படுதில்லை சாமான், ஐந்தாவது கடல்ல அதாவது காட்டுல உள்ள மிருகம் எல்லாம் வந்துட்டு, இந்த நேரம் கடல் பத்துது. ஒரு காலத்துல கேள்விப்படுவீங்க, அப்ப யோசிங்க. இது இந்த உண்மையான செய்தியைத்தான் நாங்க ஊருக்கு செல்லணும். எத்தனையோ பொய்ய சொல்றாரு கூப்பிட்டு வச்சு, எத்தனையோ பொய் சொல்லப்படுது. இது உண்மை, எதிர்காலத்துல நடக்கும். பாப்பா பிள்ளைக்கு சொல்லி கொடுக்கணும். இத எதிர்காலத்துல 6 விஷயம் நடக்கும். சரி, இந்த 6 நடந்தது பிறகு மார்க்கெட்டும் இருக்காது, ஜொப்பும் இருக்காது, கவர்மெண்ட்டும் இருக்காது. என்னதுக்கு கவர்மெண்ட்? எப்படி ஒரு ஆள் பார்க்கவே இல்லாத சூரியனே இல்லையே, அது பண்ண துணியா? இந்த 6 நடந்தா அடுத்த கட்ட 6 விடயம். அதோட சூர் ஊதப்பட்டு என்ன செஞ்சிடும்? இஸ்ராஃபில் அலைஹிஸ்ஸலாம் சூர ஊதிடுவாங்க. ஏற்கனவே இஸ்ராஃபில் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி சொல்லி இருக்கிறேன், திரும்ப திரும்ப சொல்றேன் என்றா நாங்க ஞாபகப்படுத்தணும் அடிக்கடி. இஸ்ராஃபில் அலைஹிஸ்ஸலாமுடைய வாயில சூர் இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்ராஃபில் அலைஹிஸ்ஸலாத்தை நேரடியாக பார்த்தாங்க. நபி அவங்க மட்டும்தான் சொன்னாங்க, கைஃப அன்உம் வஸாஹிபுல் கர்ன் யல்தகிமுல் கர்ன் வஹன்னா ஜபஹதஹு வயன்ததிர் மதா யுமர். சொன்னாங்க, நான் எப்படி உலகத்துல இன்பங்களை அனுபவிப்பது. கைஃப அன்உம், ஏனென்றா சூர் ஊதக்கூடிய இஸ்ராஃபிலை நான் நேரடியாக பார்த்தேன். சூரை வாயிலே அவர் வைத்து விட்டார். நெத்தியை திருப்பி வயன்ததிர் மதா யுமர், எப்ப அல்லாஹ்வுடைய கட்டளை வரும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் ஊதுறது. கண்ணியமிக்க சகோதரர்களே, சூர ஊதினா அதோட உலகம் தூள் தூளாக வெடிச்சிடும், முடிஞ்சு எல்லாரும் மவுத். சூரோட வானம் பூமியில் இருக்கிற முழு பேரும். சில ஹதீஸ்ல வருது, அல்லாஹ் கேட்பானா இஸ்ராஃபீல்ட்ட, மலக்குல் மௌத்துக்கிட்ட யார் மிச்சம்? இப்ப ஒத்தரும் இல்ல, கொஞ்சம் மலக்குகள் இருக்கிறாங்க மிச்சமா, 10 மலக்குகள். அல்லாஹ் சொல்லுவான, ஜிப்ரீல் நீயும் மௌத்தாக, மீகாயில் நீயும் மௌத்தாக. குல்லு நஃப்ஸின் ذائقத்துல் மௌத். நஃப்ஸ் அல்லாஹ் சொல்லல குல்லு ரஜுலின் ذائقத்துல் மௌத். ஒவ்வொரு மனிதனுக்கு மௌத் இருக்குன்னு அல்லாஹ் சொல்ல. அல்லாஹ் சொல்ற என்ன?
மூச்சு விடக்கூடிய ஒவ்வொன்றுக்கும் மவுத் இருக்குது. அப்ப ஜிப்ரீலுக்கும் மவுத், மீகாயிலுக்கும் மவுத். அல்லாஹ் சொல்வான், மீகாயில் நீ மவுத்தா, இஸ்ராஃபீல் நீ மவுத்தாகு, மலக்குல் மவுத் நீ மவுத்தா, எல்லாரும் மவுத். 40 வருஷம் உலகத்துல யாரும் இருக்க மாட்டான், எல்லாம் மையித். அல்லாஹ் அந்த நேரம் தான் கேட்பானாம், லிமனில் முல்குல் யௌம், இன்றைய நாளுடைய ஆட்சி யார கையில் இருக்குது சொல்லுங்க பாப்போம். யார் பதில் சொல்ல? அல்லாஹ்வே பதில் சொல்லுவானாம், லில்லாஹில் வாஹிதில் கஹ்ஹார், அடக்கியாலும் ஒருவனாகிய எந்த கையில தான் ஆட்சி. அல்லாஹ் கேட்பானாம், ஐனல் ஜப்பாரூன ஃபிய, எங்க பெருமடிச்சவன் எல்லாம் எங்க இப்ப? ஐனல் முத்தகப்பிரூன ஃபிய, எந்த விஷயத்துல பெருமடிச்சவன் எங்க இப்ப? யார் பேச? யாருமே பேச இயலாது. 40 ஆண்டுகளுக்கு பிறகு அல்லாஹ் இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாத்தை படைப்பான். எலும்புனி எலும்பி சூர எடு, சூர திரும்ப ஊது, அடுத்த சூர ஊதுவாங்க. அந்த சூர் தான் சகோதரர்களே முக்கியமான சூர். எந்தெந்த உயிர்கள் எல்லாம் மௌத்தாகியதோ, நல்லடியார்களுடைய உயிர்கள் முத்தாஃபிஃபீன்ல படிச்சோம், எங்க போயிருக்குது? இல்லீன் என்ற இடத்துல இருக்குது. பாவிகளுடைய உயிர் எல்லாம் எங்க இருக்குது? சிஜ்ஜீன்ல இருக்கு. தற்கொலை செஞ்சவங்களோட உயிர் எங்க இருக்கு? இல்லீன்ல கொடுப்போமா, சிஜ்ஜீன்ல கொடுக்கலுமா? விளங்கிட்டா சரி. இதெல்லாம் தற்கொலை செய்யறதுக்கும் பாவத்துக்கும் அது தொடர் முயற்சி செய்யும், தொடர் முயற்சி செய்யும். மனுஷனுக்கு விளங்கப்படுத்தும். மார்க்கம் போய் சேர்ந்தா திருந்திருவான் மனிதன். மார்க்கம் போய் சேரலன்னு அர்த்தம், அவ்வளவுதான். மார்க்கம் போய் சேரலன்னு அர்த்தம், வேறொன்றும் இல்லை. ஊர்ல இருக்கிற உலமாக்கள் தாயிகள் வீடு வீடா போகும், வீடு வீடா போகும். வச்சிங்க பயான் ஒன்று, அல்ஹம்துலில்லாஹ் மக்கள் சேர்ந்தாங்க. இந்த ஒரு பயான் போவ வீடு வீடா போகும். இல்லாட்டி 3 இல்ல 300 தற்கொலை நடக்கும். வீடு வீடா போகணும். ஒவ்வொரு ஊர்ல இருக்கிற உலமாக்கள் ஒவ்வொரு வீட்டையும் தட்டணும் போய். எனக்கு ஃபாத்திமா மதரசா தொடங்கினது, எனக்கு உபய் இப்னு கஅப் தொடங்கினது, எனக்கு ரப்பானியா தொடங்கினது. ஏன் தொடங்கினது? எனக்கு தொடங்கின சகோதரர்களே, இந்த ரப்பானியா கொண்டு அங்க தொடங்கி வச்சிருக்கோம். மினா ஸ்கூல் அடி, அங்க உள்ள பிள்ளைகள் பெண்கள் தொடர் முயற்சி செய்யும். அப்பதான் சமூகத்தை பாதுகாக்கலாம். 1 பயான் 2 பயான், வீடு வீடா பிள்ளைகளை வளர்க்கிறது, இதுதான் எங்கட சேவை. சமூகத்தை பாதுகாக்கிறது அடிப்படையாக போடப்பட்ட அத்திவாரங்கள் தான் இந்த மதரசாக்கள். நீ நினைக்கவான சும்மா தொழில் இல்லாதவனுக்கு தொழில் கொடுக்கறதுக்கு பாத்திமாவும் ரப்பானியாவும் உபய் இப்னு கஅபும். எங்கட நோக்கம் என்ன? முழு பொம்பளை பிள்ளைகளும் வாங்க எடுங்க பாத்திமா. படிச்சவங்க தான் தற்கொலை செய்யறாங்க. படிக்க ஆக உலகத்துல தற்கொலை கூடிய நாடு ஜப்பான். எல்லாம் படிச்சவன். படிப்பால தற்கொலையை நித்தாட்டேலாது. தற்கொலையை நித்தாட்டலாம் தீனால், மார்க்கத்தால். ஒவ்வொரு வீட்டிலையும் இஸ்லாம் போய் சேரும். நாம் அவ்வளோ பேர் முயற்சி பண்ணோம்டா. இப்ப நாங்க ரப்பானியா பிள்ளையில போட்டு எங்களோட மினா ஏரியால ஒவ்வொரு வீடு வீடா கஸ்ட் செய்யப்படும். முழு ஆம்பளை பிள்ளையில எடுக்க போறோம்பா. ஏண்டா சின்னத்திலிருந்து கொடுக்கும். முழு பொம்பளை பிள்ளை எடுக்க போறோம்பா. மதரசாக்கு வா, ஓது ஓது. காசு இல்லாட்டியும் வா, காசியோடையும் வா, ஓது. எல்லாரும் கொஞ்சம் ஓதினாலும் போதும். இந்த ஈமான் இருக்கு. எங்கட ரப்பானியா ஏரியால 2 தற்கொலை. அல்லாஹ் எங்களை அதுக்கு தான் அனுப்பி வச்சிருக்கான். ஒன்றை சொல்றோமானா இந்த எதிர்க்க மட்டும் வந்துடாது. எதிர்க்க மட்டும் இந்த பிள்ளைகள் கருப்பு தலப்பா காட்டிருக்கி இந்த ரப்பானியா அந்த பேர் என்னத்துக்கு இதெல்லாம் கேட்க வராது. தயவு செய்து நீங்க தான் நெருப்புல பத்திர நெருப்புல லாவண்ணை ஊத்துறார்கள். கடைசி நாங்க ஒவ்வொரு ஸ்கூலா வருவோம். எங்கட ஹயாத் இருக்கிற வரைக்கும் முயற்சி பண்ணுவோம். நான் ஒவ்வொரு ஸ்கூலுக்கு போவோம், பேசுவோம், கதப்போம், பிள்ளைகள் எடுப்போம். எங்கட நோக்கம் குர்ஆனையும் ஹதீஸையும் ஹயாத்தாக்குறது. வேற நோக்கம் இல்லை. எங்கட
இப்ப நீங்க குர்ஆன் ஹதீஸ படிச்ச ஒவ்வொருத்தரும் இந்த ஊருக்கு சேவை செய்யும். ஊரை பாதுகாக்கலாம், சமூகத்தை பாதுகாக்கலாம். வீடு வீடா போகணும். நீங்க தட்டுங்க, எத்தனை வீட்டுல எத்தனை ஆயிரம் பிரச்சனை. கூப்பிடுங்க, அல்லாஹ் பக்கம் கூப்பிடுங்க, பள்ளி பக்கம் கூப்பிடுங்க, தாவத்தை கொடுங்க. மாஷா அல்லாஹ், ஊர் செழிப்பாய், ஊர்ல பரக்கத் இறங்கும். கண்ணியமிக்க சகோதரர்களே, இந்த இடத்துலதான் அல்லாஹ் என்ன செய்வான்டா, இல்லீன் சிஜ்ஜீன்ல உயிர்கள் இருக்குது. இப்ப ஹஸரத் இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் சூர ஊதினதோட நல்லடியார்களுடைய உயிரெல்லாம் இல்லீனுக்கு போய்த்திரும், பாவிகளுடைய உயிரெல்லாம் சிஜ்ஜீனுக்கு போய்த்திரும். உடம்பு எங்க இருக்கும்? உடம்பு கபர்ல தான், உயிர் அங்க இருக்கு. இப்ப எங்கட உடம்புள்ளுக்கு உம்மட வயிற்றுள்ளுக்கு இருக்கும் பொழுது உயிரை தாரத்துக்கு ஒரு மலக்கு வந்தார், தெரியுமா? அந்த மலக்கு யாருன்னு ஒருத்தருக்கும் தெரியாது. ஹதீஸ்ல அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், ஒரு மலக்கு வந்தால் உயிரை ஊதுவார் உம்மட வயிற்றுக்குள்ள. ஆனா எல்லோருடைய உயிரையும் எடுக்க வர மலக்க தெரியுமில்ல, யார் அவர்? மலக்குல் மௌத். சொன்ன விளைச்சான உம்மட வயிற்றுள்ளுக்கு உயிரை தாரத்துக்கு வந்த மலக்கு யாருன்னு தெரியும் ஒருத்தர். ஆனா உயிரை எடுக்கிறதுக்கு வருவாரே மலக்குல் மௌத், அவரை தெரியும் எல்லாரும். قُلْ يَتَوَفَّاكُمْ مَلَكُ الْمَوْتِ الَّذِي وُكِّلَ بِكُمْ. சாட்டப்பட்ட மலக்குல் மௌத்தும் வருவார் எடுக்க உயிர். உயிர் எடுத்து கொண்டு போய் என்ன செய்வார்? அவருக்கு தெரியும், இல்லீன் சிஜ்ஜீன்ல போட தெரியும். எங்கட பொடி இந்த ஊர்ல இருக்குது, வீட்டுல வச்சிருக்கு பொடி. இப்ப கலட்டியாச்சு, உயிரை கலட்டியாச்சு பொடியில இருந்து. இப்ப மையத்தண்டா என்ன? எங்களுக்கு எந்த கண்ட்ரோலும் இல்லை. பக்கத்துல இருக்கிறவங்க நினைச்சதை செய்வான், பெரட்டுவான், உருட்டுவான், எல்லாம் செய்வான். இதான் மையத். இப்ப பொடிய கொண்டு வந்து என்ன செய்வாங்க? கபூருக்கு வைப்பாங்க. உலமாக்கள் சொல்றாங்க, குளிப்பாட்டும் பொழுது அந்த போன உயிர் பக்கத்துல வருது. அதனாலதான் ஜனாசா தூக்கி தோல்ல வச்சதோட பேச தொடங்குது ஜனாசா. ஹதீஸ்ல வந்திருக்குது, அந்த சத்தம் மட்டும் உங்களுக்கு கேட்கும் என்றால் லஸாயிக, மையத்து உட்கரிக்கிற அவ்வளோ பேரும் மயங்கி விழுந்து. மையத்து பேசுது, இப்ப அந்த சத்தம் வருது. இப்ப உயிர் வருது. அப்படியே எங்க வருது? கபருஸ்தானுக்கு வருது. கபர்ல நீங்க பொடிய வைக்க போல வச்சிட்டீங்க பொடிய, உயிர் கபருளுக்கு இருக்கு. போன கலட்டின உயிர் கபருளுக்கு இருக்கு. அதனாலதான் ஹதீஸ்ல வந்திருக்குது, நீங்க ஜனாசாவை அடக்கிட்டு நீங்க போகும் பொழுதோ நடக்கக்கூடிய செருப்புடைய சத்தம் மையத்துக்கு, செருப்பு சத்தம். அதுக்கடையில நீங்க மண்ணை போட்டு, மஞ்சி பலகையை போட்டு மண்ணை போட்டதோட உயிர் குடுவது. உயிர் குடுபடுற மட்டுமல்ல, எழுப்பி உட்கார வச்சிருவாங்க ஜனாசாவை. எழுப்பி உட்கார வச்சாச்சு, இப்ப உயிர் குடுபட்டுச்சு. திரும்ப கேள்வி கணக்கு முடிச்சதுக்கு பிறகு அல்லாஹ் உயிரை கலத்திடுவார். உயிரை கலத்திட்டு சொல்லப்படும், இப்ப தூங்கு நீ. பொடிக்கு சொல்லப்படும், இப்ப தூங்கு. உயிர் அல்லாஹ் இல்லீன் சிஜ்ஜீனுக்கு அனுப்பிடுவார். இப்ப இந்த ஒரு கபிரிஸ்தான் இருக்கக்கூடிய இவங்களோட உயிரெல்லாம் எங்க இருக்கு? இல்லீன்ல சிஜ்ஜீன்ல பொடி இருக்குது. எதுவரைக்கும் பொடி இருக்கும்? இப்ப சில கபிரிஸ்தான தோண்டினீங்கன்னா, அந்த மரம் ஒன்று இருக்குது, இந்த ஊர்ல எனக்கும் தெரியும், அந்த பெரிய மரத்துக்கு கீழே ஒரு கபர் இருக்குது, அப்படியே இருக்குது உடம்பு. அடுத்த இரண்டாவது கபிரிஸ்தான். சில கபிரிஸ்தான்ல சில இடங்கள்ல உயிர் அப்படியே இருக்குது உடம்பு. சிலருடைய அமலை வச்சு அல்லாஹ் உடம்ப பாதுகாப்பான். அமலை வச்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உடம்பு அப்படியே இருக்குது கபருக்குள். எத்தனை ஆயிரம் வருஷம் போனாலும் 1914ஆம் ஆண்டு 2 சஹாபாக்களுடைய கபர் ஜோர்டான்ல தோண்டினாங்க, அப்படியே இருந்துச்சு.
அப்படியே நெத்தில பட்ட மண்ணை ஒதுக்கினாங்க. கண்ணிலிருந்து வெளிச்சம், வானத்தை நோக்கி வெளிச்சம். உடனே ஜனாசாவை தூக்கி வேற இடத்தை அடக்கினாங்க. முழு பேப்பர்லயும் அந்த நேரம் எழுதினாங்க. 1914ஆம் ஆண்டு. சில ஜனாசாக்கள் அப்படியே இருக்கும், உயிர் அங்க. இதுல ஷஹீதுகள் மௌத்தாகிறது இல்லை. இப்ப என்ன நடக்க போகுது? சிலவங்களுடைய உடம்ப மண் தின்றும். என்ன உடம்ப மண் திண்டாலும் அஜபு தனப் என்ற ஒரு துண்டு இருக்குது பிற்பகுதியில். அஜபு தனப் மனித விதை, அத மண் திங்காது அப்படியே இருக்கு. அல்லாஹ் என்ன செய்வான்? 40 ஆண்டுகளுக்கு பிறகு அல்லாஹ் ஒரு மலையொண்ட பொழிய வைப்பான். எதை பொழிய வைப்பான்? மலையொண்ட பொழிய வச்சதோடு மனித மரம் உடனே முளைக்கும். நீங்க கேட்கலாம், உடனே முளைக்குமா? காளான் நாம சொல்றது சும்மா துள்ளினா சொல்லுவோம். என்ன, நேத்து பெஞ்ச மழைக்கு இன்றைக்கு முளைச்ச அவசரமா ராவு மழை பெஞ்சு காளான் முளைச்சு. விதை போட்ட யாரு? இந்த காளான் முளைக்கிறத போல மனித மரம் முளைச்சு நிற்கும். இப்படி இந்த ஊர்ல மௌத்தான முழு பேர்ற மனித மரம் முளைக்கும். சாயந்தரம் வருது, சம்மாந்தோட கபுஸ்தானுகள்ல முளைச்சு முளைச்சு இருக்கு. இது நீண்ட விடயம். சுருக்கமா உங்களுக்கு சொல்றேன் என்னன்னா, இதுல மிச்ச விஷயம் இருக்குது. இதை படிங்க. இன்னும் முஸ்லீம்கள் நாங்க தான் இதை படிக்கும் நம்பினாக்கு. ஹஸ்ரத் இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாத்துடைய சூருக்கு அவ்வளவு உயிரும் வந்திருப்ப இல்லையின் சிஜ்ஜி. ஹஸ்ரத் இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாத்துடைய சூர்ல எத்தனை உயிர்கள் இருக்குதோ அத்தனை உயிர்களின் அளவு ஓட்டம். இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் சூர ஊதுவாங்க. இப்ப உடனே அந்த மனித மரங்களுக்கு உயிர்கள் வந்து சேரும். எந்த உடம்புக்கு எந்த உயிர் வந்து, அதத்தான் அல்லாஹ் சொல்றார், வஇதன் நுஃபூஸு ஸுவிஜத் வஇதன் நுஃபூஸு ஸுவிஜத். 7வது அடையாளம், கியாமத் நடந்ததோடு முதல் அடையாளம், ரூஹுகளும் உடம்புகளும் சேர தொடங்கும். இப்ப எந்த உடம்புக்கு எந்த உயிர்? மனித மரம் தானே. உயிர் வந்தா அந்த உடம்புல என்ன வித்தியாசம்? கத்னா செய்யப்பட்டிருக்காது. நாங்க பிறக்க போல கத்னா இல்லாம பிறந்தோமா? அது மாதிரி உடுப்பு இல்ல, நிர்வாணம், செருப்பு இல்ல. இப்ப மஹ்ஷருடைய சத்தம் கேட்கும். இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் சத்தம் ஒன்று போடுவாங்க. யுனாதௌன மின் மகானின் கரீப் يخرجون من الأجداث كأنهم إلى نصب يوفضون. இப்ப ஓட தொடங்கும். எங்க ஓட? இனி மஹ்ஷர். இனி மஹ்ஷர். சகோதரர்களே, இவ்வளோ பெரிய ஒரு புரோகிராம் ஒன்று இருக்குதுங்க. விளையாட்டுக்கல்ல நாம் உலகத்துக்கு அனுப்பப்பட்டோம். முதல் அடையாளம் தான் இது. சரி, இது நடந்துட்டா வெள்ளார உயிர் மேல் செஞ்சுட்டு வந்துச்சு. அடுத்தது 2வது, அல்லாஹ் என்ன செய்வான்? எந்த காரணமும் இல்லாம புதைக்கப்பட்ட பொம்பளை பிள்ளைகள் இருக்குது. அந்த காலத்துல பிள்ளைகளை புதைச்சுக்குவாங்க மண்ல. பிறந்த பிள்ளைகளை, ஆம்பளை பிள்ளைகளையும் புதைக்கிறது தான். அல்லாஹ் குர்ஆன்ல ولا تقتلوا أولادكم خشية إملاق ولا تقتلوا أولادكم من إملاق. ஏழ்மைக்கா பிள்ளைகளை கொல்லாதீங்க. அந்த காலத்தை பொம்பளை பிள்ளைகளை கொண்டு புதைச்சிடுவாங்க. அல்லாஹ் அந்த பிள்ளைகளை எழுப்பாட்டுவார். وَإِذَا الْمَوْءُودَةُ سُئِلَتْ. எழுப்பாட்டி அல்லாஹ் கேட்பான். ஏனென்றா அந்த பிள்ளைகள் சொர்க்கவாதி தான், நேரடியா சொர்க்கவாதி. நபி அவங்க சொன்னாங்க, அந்நபியு ஃபில் ஜன்னா. நபிமார்கள் சொர்க்கவாதி, ஷஹீதுகள் சொர்க்கவாதி. இப்படி சின்ன வயசுல மௌத்தான பிள்ளைகள் சொர்க்கவாதி, பெண் பிள்ளைகள், புதைக்கப்பட்ட பிள்ளைகள் சொர்க்கவாதி. அப்ப இந்த பிள்ளைகள் எழுப்பாட்டியதற்கு பிறகுதான் மற்றது 3வது அல்லாஹ் அந்த பிள்ளைகளை பார்த்து கேட்பான்,
بأي ذنب قتلت எதற்காக நீங்க கொல்லப்பட்டீங்க? சரி, அது சின்ன விடயம். மூணாவது விடயம் தான் முக்கியமான விடயம். وَإِذَا الصُّحُفُ نُشِرَتْ وَإِذَا الصُّحُفُ نُشِرَتْ அப்படின்னா எங்கட மௌத்தோட எங்கட ஏடெல்லாம் சுத்தப்படும். எங்கட கண் பொத்துற அன்றைக்கு எங்கட கடைசி வார்த்தை என்ன பேசினீங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் என்று கடைசியா பேசினார் என்று எங்கட ஏட சுத்திடுவாங்க மலை. அதுக்கப்புறம் திறக்கிறது இல்லை, அது அப்படியே இருக்கும். இப்ப ஃபைல் பண்றதுன்னு சொல்லுவோமே நாங்க, ஒவ்வொருத்தர ஃபைல் பண்ணி வைக்கிற மாதிரி அந்த எங்கட ஃபைல் அப்படியே பண்ணி வச்சிருவாங்க. எப்ப எழும்புவோமோ கியாமத்துல அல்லாஹ் ஏட்டதான் கொண்டாடுவார். கியாமத்துடைய நாளையில எங்களை நிற்கிறதா, எங்களை ஏட்ட நிற்கிறதா, அமரன் இருக்கிறதா? உலமாக்கள் சொல்றாங்க மூணும் இருக்கு. அல்லாஹ் எங்களை நிற்பான வச்சு, நீங்க செஞ்ச காலால தியாகம், கண்ணால அழுத தியாகம். நபி அவங்க அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு கால் கொஞ்சம் கட்ட வர்ற ஒரு கால் கட்ட. நபி அவங்க அராக் என்ற குச்சி தான் மிஸ்வாக் செய்வாங்க. அப்துல்லா பின் மஸ்ஊத் சொன்னாங்க, இந்த அராக் என்ற மரத்துல ஏறி ஒரு குச்சொண்டு உடைச்சுட்டா அப்படின்னு. அப்துல்லா பின் மஸ்ஊத் மரத்துல ஏறினார். ஏறப்போல காத்து அடிச்சிச்சு, கால் விளங்கிட்டு சஹாபாக்கள் சிரிச்சாங்க. கால் கொஞ்சம் கட்ட ஒரு கால். நபியோங்க சொன்னாங்க, இந்த ரெண்டு காலையும் கொண்டு மீசான் தராசில வச்சா உஹது மலையை விட பாரமாரி. எங்கள் அல்லாஹ் என்ன செய்வான், தூக்கி வைப்பா மீசான். எங்களோட வெயிட்ட பார்க்க, தொழுக அழுத கண்ணீர், செய்த திக்ர், ஓதின ஓதல் எங்களை நிற்பார் ஒன்று. ரெண்டாவது எங்கட ஏடுகள் இருக்குது. உதாரணமா 70 வருஷம் வாழ்ந்தோம். 70 வருஷமும் நீ செய்த சேவை என்ன? ஒரு உதாரணம், ஸ்கூல் கட்டினியா, கிணறு கட்டினியா, மதரசா உருவாக்கினியா, சாப்பாடு கொடுத்தியா, மனுஷன் சேவை இருக்குது. நாமளே இன்னைக்கு சொல்றோம், இந்த சேவை செஞ்சுட்டு அவர் மௌத் ஆயிட்டார். அவ்வளவு சேவையும் எழுத்துல இருக்குது அல்லாஹ். இப்ப நான் ஒரு ஆளோட பேசுறேன், நான் தஃப்சீர் என்னோட 55வது தஃப்சீர். எத்தனாவது தஃப்சீர்? என் 55 தஃப்சீரும் ஏட்டு இருக்குமா இல்லையா அல்லாஹ் கிட்ட? நீங்க எவ்வளவு பேரும் படிக்கீங்க, உங்களோட இருக்கு. அவ்வளவை சுத்தி அல்லாஹ் என்ன செய்வான், அப்படியே மீசான வைப்பான். 2. மூணாவது நாங்க செஞ்ச அமல்கள். உதாரணமா ஹதீஸ்ல வந்திருக்குது, வல்ஹம்துலில்லாஹ் தம்லஉல் மீசான். அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்றதே மீசான் நினைச்சுக்கோ. இந்த மூணும் இருக்கு. எங்களை நிற்பான் அல்லாஹ், எங்கட அமல்கள் எழுதப்பட்ட ஏட்டையும் இருப்பான் அல்லாஹ், எங்கட அமலையும் இருப்பான் அல்லாஹ். அல்லாஹ் விடமாட்டான். அதெல்லாம் நாங்க படிச்சோம். فَمَنْ يَعْمَلْ مِثْقَالَ ذَرَّةٍ خَيْرًا يَرَهُ. எவ்வளவு அமல்? அணுவளவு. ஒரு செருப்பு எடுத்து அங்கிட்டு வச்சீங்க, கல்ல ஓரமாக்கினீங்க, அல்லாஹ் இதுக்கும் சொர்க்கம் தருவான். அப்ப وَإِذَا الصُّحُفُ نُشِرَتْ, ஏடுகள் எல்லாம் விரிக்கப்படும். விரிச்சா எவ்வளவு இருக்கு சகோதரர்களே? அதனாலதான் வாழ போல செஞ்சிருங்க. மௌத்தானத்துக்கு ஒரு பிள்ளை செய்யும் எதிர்பார்க்காது. எத்தனை பிள்ளைகள் கோர்ட்ல நிக்குது, வாப்பாட சொத்தை பிரிக்க. வாழும் பொழுது செய்யறதெல்லாம் செஞ்சு முடிச்சிருங்க. அல்லாஹ் முழுதையும் எழுதி வைப்பான் இன்ஷா அல்லாஹ். ஹஜ்ஜி போறாங்க, எல்லாரும் ஹஜ்ஜி தொடங்கிட்டார், போறாங்க. அவ்வளோ ஹஜ்ஜாஜியலும் போய் மினா அரஃபால தண்ணி குடிக்கிற நன்மை ஜுபைதாக்கு தான் போய் சேரும். யாரு போய் சேருது? ஜுபைதா யார மனைவி தெரியுமா? கலீஃபா ஹாரூன் ரஷீதுடைய மனைவி ஜுபைதா. ஜுபைதான்ற பேர் வந்ததே நல்ல சீஸ் கட்டி மாதிரி அழகாகும். அவ்வளோ அழகு ஜுபைதா. கலீஃபா ஹாரூன் ரஷீதுடைய மனைவி என்றா சாதாரண பொம்பளை இல்ல. கலீஃபா வாப்பாவும் ஜனாதிபதி, கணவனும் ஜனாதிபதி, மகனும் ஜனாதிபதி.
அபு ஜாஃபர் மன்சூருடைய பேத்தி தான் சுபைதா. மஹ்தி அமீனுடைய உம்மா, எல்லாருமே ஹலீஃபாக்கள். எப்படிப்பட்ட உம்மா இருந்திருப்பா, எவ்வளவு துனியா. அவ செஞ்ச வேலை என்னண்டா, 2 பெண்கள் மதரசா செஞ்சா கோட்டை. அவட ஹாஜத் 24 மணித்தியாலம் நான் குர்ஆன் கேட்டுட்டு இருக்கோம். அடிமைகளுடைய ஒரு செட் ஓதிட்டே இருப்பாங்க சுபைதா. பகல் நேரம் எல்லாம் அந்த செட் போயிடும், ராவைக்கு எல்லாம் ஒரு செட் வரும், குர்ஆனை கேட்டுட்டே இருப்பான். இந்த சுபைதா ஹஜ்ஜிக்கு வாரா. ஹஜ்ஜிக்கு வந்த நேரம் பார்க்கிறா, மினா, அரஃபா, முஸ்தலிஃபால ஒரு தண்ணி துருத்தி 1 தீனார். கடும் கஷ்டம் தண்ணி. இன்ஜினியர் மாரெல்லாம் கூப்பிட்டா சுபைதா, கூப்பிட்டு கேட்டா தண்ணி எடுக்கணும், என்ன செய்யறது? சொன்னாங்க, லேசான வேலை இல்லை, யாரும் இந்த வேலையை செய்யல, எந்த ஹலீஃபாவும் செய்யல இந்த வேலை. சுபைதாக்கு சிந்தனையில படுது, ஒரு பொம்புல. இன்ஜினியர்மார் சொன்னாங்க, ஏலா. சொன்னாங்க, செஞ்சுதான் ஆகும். எஸ்டிமேட் போட்டாங்க 54 லட்சம் திர்ஹம். 54 லட்சம் திர்ஹம். சுபைதா சொன்னா, 54 லட்சம் அல்ல, ஒரு தடவை மண்வெட்டியால கொத்துறதுக்கு 1 தீனார் போனாலும் பரவாயில்லை, செய்யணும். தண்ணிய தாயிஃப்ல இருந்து எடுக்கணும், 11 கிலோமீட்டர் தண்ணிய மலையாள வெட்டி எடுக்கணும். சுபைதா நின்று செஞ்ச அஞ்ச வேலை. மலைய வெட்டி 11 கிலோமீட்டர் தண்ணிய தாயிஃப்ல இருந்து அப்படியே முஸ்தலிஃபாவுக்கு எடுத்தா தண்ணிய சுபைதா. நீங்க உம்ராக்கு போனா பாருங்க, அவ கட்டின செவர் இன்னும் இருக்குது, 1000 வருஷம் தான். அதை வச்சிருக்காங்க, ஒரு பொம்புல செஞ்ச வேலை. அந்த சவர் இன்னும் இருக்குது. தண்ணிய கொண்டு வந்து முஸ்தலிஃபாவுக்கு ஹஜ்ஜாஜிகளுக்கு தண்ணிய கொடுக்கிறா. அந்த காலத்துல வாழ்ந்த இமாம் தான் அப்துல்லாஹ் பின் முபாரக். சுபைதா மௌத் ஆயிட்டா. மௌத்தானது முழு உலகத்துக்கும் கவலை. இவ்வளோ பாரிய சேவையை செஞ்சாவே, தண்ணிங்கிறது லேசா. துல்ஹஜ் 8ஆம் நாள் சொல்ற யௌமு தர்வியா. யௌமு தர்வியாண்டாலே தண்ணி சேர்க்கிறதா. தோல் துருத்தில தண்ணியை சேர்த்து அரஃபால குடிக்க வேணும், குளிக்கிறதுக்கு ஒரு தண்ணி இல்லை, எல்லாரும் வேக வேக தூக்கிட்டு போற தண்ணி. இவதான் கொண்டது சேர்த்தா தண்ணிய ஹஜ்ஜாஜிகளுக்கு. இப்ப அப்துல்லா பின் முபாரக் கனவுல பார்க்கிறார் சுபைதாவை. இமாம் புகாருடைய உஸ்தாதர் அப்துல்லா பின் முபாரக் ரஹிமஹுல்லாஹ். கனவுல சுபைதா வாழ்ந்தா. கேட்டாங்க, சுபைதா என்ன நடந்துச்சு உங்களுக்கு, மௌத்தானீங்க? சொன்னாங்களாம், சுபைதா அல்லாஹ் ஹஜ்ஜாஜிகளுக்கு தண்ணி கொடுத்ததற்காக முதல் வெட்டினதை வச்சு அல்லாஹ் இந்த பாவத்தை மன்னிச்சுட்டான், நான் தப்பிட்டேன். வாழ்க்கையில மௌத்துக்கு முன்னால செஞ்ச சேவை. உலமாக்கள் சொல்றாங்க, இன்று வரைக்கும் 1960 சொச்சத்துல சவுதியில கடல் தண்ணியை சுத்தி அடிச்சாங்க. அது வரைக்கும் அதுதான் தண்ணி குடிச்சது. இப்ப சொல்றாங்க, இப்பயும் நாங்க 5 சுபைதான்னு பாதுகாத்து வச்சிருக்கிறோம் என்ற அவருக்கு அந்த நன்மை போய் சேரும். அதனால சகோதரர்களே, நாங்களும் எங்கட ஹயாத்துல செஞ்சிட்டு போகணும். இன்ஷா அல்லாஹ் மௌத்து போற பார்க்கலாம். மூணாவது, ஏடுகள் விரிக்கப்படும். நான்காவது, வானத்தை அப்படி அல்லாஹ் கலட்டி எடுத்துருவார். இருந்த இடத்தை விட்டு வானம் கலட்டப்படும். எப்படி வீட்டு கூரையை கலத்துறோமோ வானம் கலட்டப்படும். நாலாவது, அஞ்சாவது சகோதரர்களே, நரகம் மூட்டப்படும். நரகத்தை அல்லாஹ் கொளுத்த சொல்லுவார், நரகம் மூட்டப்படும் சகோதரர்களே. ஆறாவது, சொர்க்கம் அலங்கரிக்கப்படும். அல்லாஹ் எங்களை முதலா சொர்க்கம் போற கூட்டத்தை நாங்க ஆயிடும். பின்னுக்கு வருவாங்க, சொர்க்கத்துக்கு பின்னுக்கு வருவாங்க. சாராயம் குடிச்சவங்க பின்னுக்கு வருவாங்க. நீங்க கேட்கலாம், தற்கொலை செஞ்சவன் சொர்க்கத்துக்கு வருவானா? வருவார். தற்கொலை செஞ்சவன் நிரந்தர நரகவாதி அல்ல. சாராயம் குடிச்சவன் நிரந்தர நரகவாதி அல்ல. தொழுகையை விட்டவன் நிரந்தர நரகவாதி அல்ல. அதுக்காக ஜெயில போய் எங்களுக்கு இருக்க இயலாது.
ஒரு கூட்டம் சொர்க்கத்தை அலங்கரிச்சதோட ரெடி ஆயிரும் சொர்க்கத்துக்கு போறது. 70,000 பேர் ரெடி ஆயிருவாங்க. அல்லாஹ் சொல்லுவான், ஃபர்ஸ்ட் குரூப் ரெடி ஆக போ. ரெடியானா மலக்குகள் தடுப்பாங்க, எங்க போறீங்க? கேள்வி கணக்கு எங்களுக்கு இல்ல, ஒடுங்க போறது. அல்லாஹ் ஃபர்ஸ்ட் குரூப் அனுப்பிட்டுருவார். அந்த கூட்டத்தை சேர், அந்த கூட்டத்தை. அதுக்குத்தான் இந்த கத்துறது, அதுக்குத்தான் கஷ்டப்படுறது, அதுக்குத்தான் மதரசா. இல்லாட்டி விட்டெறிஞ்சிட்டு போக வேண்டியதான் முழுதை. நரகத்துக்கு பெய்திரப்படாது. சாராயம் குடிச்சவன் நரகத்தில் இருக்கணும், தற்கொலை செஞ்சவன் நரகத்தில் இருக்கணும். நரகத்துல தற்கொலை செஞ்சவனுக்கு என்ன தண்டனை தெரியுமா? கத்தியால குத்தினா குத்திட்டே இருப்பான் நரகத்துக்கு. உலகத்தை யோசிக்கான், என்ன ஒரு குத்துல உயிர் போகுது, கழுத்துல கௌர பொண்ணு உயிர் போகுது. நரகத்திலையும் அதே தண்டனை, அதே தண்டனை. நபி அவங்க சொன்னாங்க, வாப்பா அம்மாக்கு துரோகம் செய்யறவன் சொர்க்கம் வரமாட்டான். லா யதுகுல் ஜன்னத நம்மாம், கோல் பேசுறவன் சொர்க்கம் வரமாட்டான். லா யதுகுல் ஜன்னத முதுமினுல் ஹம்ர், சாராயம் குடிக்கிறவன் சொர்க்கம் வரமாட்டான். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆரம்பத்துல வரையலாம், கடைசியா வரலாம் சொர்க்கத்துக்கு. ஜெயில இருக்கேலுமா? உலகத்துடைய ஜெயிலையா ஜெயில் காட்ட கேளுங்க போய். சும்மா படியில உட்கார்ந்து இருக்கலாம், நரகத்துல சும்மா இருக்கலாவே. ஒரு தொழுகையை விட்டதுக்கே 80,000 வருஷம் வேண்டாம். தற்கொலை செஞ்சவனுக்கு எத்தனை 1000 வருஷம், வட்டி தின்றவனுக்கு எத்தனை 1000 வருஷம். அதனால அல்லாஹ் கிட்ட நாங்க துவா கேட்போம். ஒவ்வொருத்தரும் எப்ப சொர்க்க கதவு திறக்கப்படுதோ முன் சப்புல வைக்கிறோம். விளங்குதா? இதுக்கு முயற்சி பண்ணும், இதுக்கு துவா கேட்போம், இதுக்கு தான் சுண்ணத்துல பின்போம், இதுக்கு தான் கஷ்டப்படும். நரகத்துக்கு போய் சொர்க்கத்துக்கு வாரண்டா கஷ்டப்பட தேவை. முழு பாவத்தையும் செஞ்சுட்டு மௌத்தானா நரகத்துல இருந்து ஹதீஸ்ல வருது, கடைசி நரகவாதி வருவான், கடைசியா சொர்க்கத்துக்கு வார அவன் தான். பத்தி கருப்பாகி ஆள விளங்க அல்லாஹ் அப்படி எடுத்து என்ன செய்வான்? நஹருல் ஹயாத்தன் ஆத்துல போடுவான், கழுவான். அல்லாஹ் என்ன கழுவினாலும் நெத்தில ஜஹன்னமீன் எழுதப்பட்டிருக்கு. நரகவாதி வாரான் சொர்க்கத்துக்கு, கேவலம். அதனால சகோதரர்களே, தௌபா செஞ்சிரோம். பாவம் செஞ்சிருப்போம், எந்த நாளும் தௌபாவை செஞ்சு அழிச்சு யா அல்லாஹ் முதல் சஃப்ல சொர்க்கத்துக்கு போ. துஆ கேட்கணுமா? இன்ஷா அல்லாஹ் முதல் சஃப்ல முதல் ஒரு குரூப் போவாங்க. நபி அவங்க சொல்றாங்க இந்த ஹதீஸ, 70,000 பேர் கேள்வி கணக்கு இல்லாம சொர்க்கம் போவாங்க. உடனே எழுப்பினாங்க, உகாஷா யா ரசூலல்லாஹ் உதுல்லாஹ யஜஅலனி மின்ஹும், அந்த கூட்டத்துல வாரத்துக்கு துஆ செய்யுங்க யா ரசூலல்லாஹ். நபி மௌத்த பார்த்துட்டு, அந்த மின்ஹும், நீ அதுல ஒரு ஆள் தாண்டா. எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இன்னொரு சஹாபி எழுப்பினார், யா ரசூலல்லாஹ் எனக்கும் சபக பியா உகாஷா, உகாஷா முந்திட்டாரே. ஒரு ஹதீஸ்ல வருது, பக்கி இருக்குது, பக்கியுல் கர்கித் மதீனாவுடைய கபிரிஸ்தான்ல அடக்கப்படுற 70,000 பேரும் கேள்வி கணக்கில்லாம சொர்க்கம் போவாங்களாம். அதாலதான் தலை சிறந்த உலமாக்கள், மிக பெரிய அவுலியாக்கள் எல்லாம் மதீனால மௌத்தாக விரும்பினார். அங்க மௌத்தானா அந்த பாக்கியம் கிடைக்கும். அதுவும் தௌபா செஞ்சிருக்கோம், செய்வோமா இன்ஷா அல்லாஹ். ஆகவே சொர்க்கம் போறது பெரிய விஷயம் அல்ல, சொர்க்கத்துக்கு முன் சஃப்ல போறதுதான் பெரிய. அல்லாஹ் அந்த 6 விடயத்தையும் சொல்லிட்டு சொல்றான், இந்த 12 நடந்தால் தான் அலிமத் நஃப்சும் மா அஹ்தரத். இதான் விட. இவ்வளோ நிபந்தனைகளை போட்டு கடைசி விட 12 விடயத்தை சொல்லிட்டு அல்லாஹ் விடைய சொல்றான். இந்த நாள்ல தான் செய்த நன்மை செய்த கெடுதி என்னன்னு உங்களுக்கு விளங்கும். இன்றைக்கு விளங்காது, இன்றைக்கு தப்சீர் விளங்காது, இன்றைக்கு குர்ஆன் விளங்காது, இன்றைக்கு தலப்பா விளங்காது, இன்றைக்கு மதரசா விளங்காது, இன்றைக்கு உலமாக்கல் விளங்காது, இன்றைக்கு தாவத் விளங்காது. இதெல்லாம் எவனோ வேறில்லாதவன் செய்கிறார். இல்ல, அலிமத் நஃப்சும் மா அஹ்தரத். இந்த 12 நடந்தாட்டால் உங்களுக்கு விளங்கும். அல்லாஹ் சொல்றான், நீங்க செஞ்ச நலவும் கெடுதியும் விளங்கும் சொல்றான். ஓதி பாருங்க, கருத்து விளங்குதான். அஊது பில்லாஹி